ஸோ தேங்காவை என்ன பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு அதில் விளக்கு போடுறது, நல்லெண்ணெய் ஊற்றி அது விளக்கு போடுறது வந்து துர்க்கை அம்மனுக்கு வாவு காலத்தில் தாராளமாக போடலாம். ஸோ அதனால் சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் லெமனில் போடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கல் அவ்வளோதான். ஐயோ இதுக்கு மேலே அவன் மீண்டே வர முடியாதுங்கிற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய், இந்த பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த கல்யாணத்துக்கு மேக்ஸிமம் வந்து இந்த கல்யாண தடை இருக்கிறது வந்து இந்த பூசணிக்காய். கல்யாண தடை இருக்கு ஒருத்தவங்களுக்கு, கிரக பிரச்சனையில இருக்கு, ஜாதகமே தப்பா இருக்கு, ஜாதகத்திலேயே அவன் ஒர்க் பண்ணவே இல்ல, ஜாதக கட்டமே அவனுக்கு வந்து எந்த சைடுல போனாலும் நம்ம வச்சு செய்யுது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? கிரக ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெண்பூசணியில போடலாம். ஸோ பூசணி சின்ன பூசணிக்காய் வாங்கி கட் பண்ணிட்டு, அது அந்த அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். எந்த ஒரு இது போட்டாலும் நல்லெண்ணெயில ஏத்துனா சூப்பர். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது சிவப்பு திரியா, இல்ல வெள்ளையா அப்படின்னுல எந்த திரி வேணாலும் போடலாம். ஆக வந்து மங்களகரமான விஷயத்துக்கு மஞ்சள் திரி. அதே மாரி கல்யாணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு திரி. அதே மாரி பணம் பிரச்சனைகள் இருக்குனாக்க பச்சை திரி. இந்த மாரி மாத்தி மாத்தி போடுவாங்க. நீங்க வெள்ள திரி போட்டாலும் ஓகே தான். ஸோ இது வந்து அழகா வழக்கத்தில இருக்கிற விஷயத்த தான் அழகாவே சொல்லியிருக்காங்க. ஆக துர்க்கை அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, அவ்வளவு சொல்லுவாங்கல்ல, வரம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது வந்து துர்க்கை அம்மன் கொண்டு போகும். அதாவது வரமா வரம் வாங்கி வந்த, தவமா தவம் இருந்து வந்த, அப்படி கிடைச்ச ஒரு விஷயம், அப்படி கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் துர்க்கை அம்மன். அதனால துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா, நின்னு ஆறாமற அவங்களுடைய ஃபேஸு, அவங்களுடைய கண்ணு, அவங்களுடைய நெற்றி இதெல்லாம் வந்து அந்த அப்படியே அது சொல்லுவாங்களே, அந்த சரணாகதியோடு, அன்போடு, பாசத்தோடு, "தாயே! உன் அருள் பெற்று நான் முன்னேற வேண்டும். உன் கண் பார்வை பட்டு நான் முன்னேற வேண்டும். உன் நெற்றி பார்வை பட்டு நான் முன்னேற வேண்டும். உன் அழகிய திருமுகத்தால் என்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாற வேண்டும், மலர வேண்டும்." ஸோ இந்த தடங்கல் வேண்டாம், பிக்கல் புடுங்கல் வேண்டாம், சிக்கல் வேண்டாம். தெரிந்தும் தெரியாமலும் முன்ஜென்மத்திலயோ, இம்மையிலயோ நான் செய்த பிழைக்கு மன்னிப்பு அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன மனசார ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு அந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே போதுமான விஷயம் தான். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள், இடைக்காலங்கள்ல சில விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தங்கு தடங்கின்றி நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.